எனக்கு நல்ல புத்தி கொடு, நல்ல படிப்பு கொடு. அது நீ வேண்டாமே, ஆண்டவன் உனக்கு நிறைய கொடுத்துருக்கா ராஜா. இந்த பார், உனக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பார், எல்லாம் ஒண்ணுதான். ராஜா, நீ நல்லா படிச்சுக்கணும். என் பரம்பரையோட தலையெழுத்தையே நீ தான்டா கண்ணா மாத்தணும். பரம்பரை என்னப்பா? உள்ள கேக்குறான், உன் பரம்பரையை பத்தி சொல்லியா? அது பரம்பரை கண்ணா. பரம்பரைன்னா வேற ஒண்ணு பெருசு இல்ல. முப்பாட்டா இருக்காரு, 9 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. எங்க அப்பா 6 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. நான் 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் கண்ணா. நீ 1 வாட்டி கூட ஜெயிலுக்கு போக கூடாதியா? நல்லா படிச்சுட்டு நீ நல்ல பட்டம் வாங்கிட்டு பெரிய ஏட்டை ஆயிருந்தியா எனக்கு. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்கப்பா, எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. இந்தாமா, மத்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துறமா. தேங்க்ஸ்மா. பையன் ஜாத்தியா பாத்துக்கிறீங்க? கண்டிப்பா பாத்துக்கிறேன். முரளி, அம்மா போயிட்டு வரேன். ஓகே முருகா, நல்லா படிச்சுக்கணும்டா. சரிப்பா. என் கண்ணு எதாடா எல்லொல்ல. நீங்க போகலாம். சரி, பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்குமா. நான் பாத்துக்கிறேன். வரண்டா. கழுத்துல பட்ட செயின் காணும் டீச்சர். செயின காணாமா? கான்வென்ட் நகை போட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்கடா தொலைச்சவன் செயின? எல்லாம் அப்படி இருக்குப்பா. யாரும் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில போக கூடாது. எல்லாரும் போய் அவங்க பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? எனக்கு தெரியாது டீச்சர். பொய் சொல்லாம சொல்லி, இது எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? சாமி சத்தியமா நான் எடுக்கல டீச்சர். என்னப்பா, how are you? மேடம், உங்க பையனோட செயின் கார் போச்சு. தேடி பார்த்ததுல இந்த பையனோட பெட்டியில இருந்தது. இந்தாங்க. யார் இந்த பையன்? வாங்க மேடம், ராஜலிங்கம்னு ஒருத்தரோட பையன். குறிப்பிட்டு சொல்றாப்புல ஒரு வேலையும் இல்ல. முன்னாடி திருடன் இருந்து இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான். ஓஹோ, ஐ see. உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பழைய திருடனோட பையன் எப்படி சேர்த்துட்டீங்க? இல்ல மேடம், அவன் வந்து ரொம்ப காலை பிடிச்சிட்டு கெஞ்சினான். அதுவும் தவிர பையன் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதனாலதான் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டனால வந்த விளைவு பாத்தீங்களா? இன்னைக்கு என் புள்ள கழுத்துல இருந்து இந்த செயின் போன மாதிரி நாளைக்கு மத்தவங்க கிட்ட இருந்து என்னென்ன போகுமோ யாருக்கு தெரியும்? இல்ல மேடம், ஐ எம் சாரி. நாளைக்கு இந்த பையன் இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா என் பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சா மத்த பசங்க கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். இதான் அமெரிக்கா. இப்படி வந்து இத பாரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். யாரப்பா நீ? நான் ராஜலிங்கம். ஓ, ரத்ன சபாபதி வீட்டு கொள்ளை கேஸ்ல 4 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தனே நீதானே? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, என் மகனை அந்த கான்வென்ட்ல படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமாப்பா, அது இளம் குற்றவாளிகள் படிக்கிற ஸ்கூல் இல்ல, இங்கிலீஷ் கான்வென்ட். பெரிய இடத்து பசங்க படிக்கிற இடத்துல உன் பிள்ளைக்கு சீட் கிடைக்காது. அம்மா, என் புள்ள வேணா திருடனுக்கு பிறந்திருக்கலாமா? ஆனா நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே பெரிய இடத்து பிள்ளைங்கன்னு, அந்த பிள்ளைங்களோட பண்புலையும் ஒழுக்கத்திலையும் எந்த வகையிலும் என் மகன் குறைஞ்சவன் இல்லம்மா. இந்த இவனோட செயின் அவனோட பெட்டிக்கு எப்படி வந்துச்சு? அதுதான்மா எனக்கே தெரியல. அதுக்காக அவசரப்பட்டு முடிவு எடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அம்மா, அவன் என் மகனாக பிறந்த குற்றத்தை தவிர வேற எந்த குற்றமும் செய்யலம்மா அவன். இத பார் ராஜலிங்கம், நான் உன் பிள்ளைய திருடன்னு முடிவு பண்ணது அந்த பெட்டியை வச்சு இல்ல, அவன் பிறவியை வச்சு. அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப தப்புமா. திருட்டையே பிழைப்பா வச்சிருந்த என்ன திருத்தனவனே என் புள்ளதாம்மா. அவனுடைய பிறப்பையோ பரம்பரையோ நினைச்சு பிள்ளையோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்கம்மா. ராஜலிங்கம், நான் எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கேன். 100க்கு 90 பேர் இப்படிதான்ப்பா. பரம்பரை புத்தி போகாது, ரொம்ப கஷ்டம். எங்க பரம்பரையோட தலையெழுத்தை எங்களால மாத்திக்கவே முடியாதுன்றீங்களாமா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. பரம்பரையை மாத்திரம் ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி ஏதாவது இருந்தா லட்சத்துல ஒண்ணும், வெரி ரேர். அம்மா,
அந்த லட்சத்துல ஒருத்தனா என் மகனை மாத்தி காமிக்கிறேம்மா. நீங்க சொன்னீங்களே குலத்தை வச்சுதான் தொழில், பிறப்பை வச்சுதான் குணம்னு. உங்க கொள்கையை என் மகனை வச்ச மாத்தி காமிக்கிறேம்மா. முடிஞ்சா பாரு. நான் திருடன், சத்தியமா நான் திருடன். என்ன மிஸ்டர், இப்போ ஒருத்தர் வளையல் வாங்கிட்டு போனாரு, அது என்ன பேட்டர்ன்? கஜ்ரா பேட்டர்ன். எடை 95 கிராம். என்ன விலை இருக்கும்? 5500 ரூபாய். ஐசி. ஆமா, அதே மாதிரி இன்னும் 2 ஜோடி கிடைக்குமா? தட்ஸ் ஃபைன். ஆமா, இந்த வளையலுக்கு அந்த வளையலுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. குண்டுமணி கூட வித்தியாசம் இருக்காது. பியூட்டிஃபுல். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். மிஸ்டர், பணத்தை வச்சுட்டு போங்க. என்ன சார் இது? 2 ஜோடி வளையலுக்கு எத்தனை தடவை பணம் கொடுக்கறது? தைரியமா தான் பேசுற, ஆனா அதுக்கு தைரியம் ஆபத்துல முடியும். முதல்ல நகைப்பட்டி வச்சுட்டு நடைய கட்டு. எனக்கு சொந்தமான பொருளை நான் அதுக்காக வச்சுட்டு போகணும். தம்பி, அண்ணே, மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்த, ஆனா நீ அளவுக்கு மீறி வாழாற்ற. கொஞ்சம் நறுக்குனா தேவையில்ல. வரேன். ஆமா, அதே இருந்தா சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மிஸ்டர், நகையை வாங்கிட்டு பணம் கொடுக்காம போக பாக்குறீங்களாமே, என்ன சமாச்சாரம்? நான் பணம் கொடுத்ததுக்கான ரசீது, நகையோட எடை, விலை, பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்களே சரி பார்த்துங்க. என்ன மிஸ்டர் மதன், இப்ப ஏமாத்து பாக்குறேன். நான் இவனுக்கு கொடுத்த ரசீது இது இல்ல. நான்சென்ஸ். வாங்கின பொருளுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர், கேன் ஐ கோ? எஸ், யூ கேன் கோ. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கடையில ஏதோ ஃப்ராட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மதன், உங்களை பத்தி அடிக்கடி இப்படி கம்ப்ளைண்ட் வருது. பி கேர்ஃபுல். என்ன கொண்டாங்க? 2 ஜோடி வளையல். பிட்பாக்கெட்காரங்க கூட இதை விட அதிகமா கொண்டாந்து போட்டாங்க. அப்ப நான் கொண்டு வந்த இந்த நகையோட மதிப்பு கம்மியா இருக்கலாம், ஆனா கொண்டு வந்த விதம் இருக்கு, அதுதான் டாப். போலீஸ்காரங்களே வந்து நான் திருடின இந்த நகையை எனக்குத்தான் சொந்தம்னு சகல மரியாதையோடு அனுப்பி வச்சாங்க. அப்ப உன்னை பாராட்ட தான் வேணும். மோகன், நீ 3.25 மூக்கு திச்சிடலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த திருட்டு போலீஸுக்கு ஒரு சவாலா இருக்கணும். ஆமாப்பா, ஒவ்வொரு திருட்டிலும் ஒரு திருள் இருக்கணும், ஒவ்வொரு திருட்டும் ஒரு சாதனையா இருக்கணும். அதுதான் என் லட்சியம். சபாஷ் மோகன், நீ இந்தியாவிலேயே பெரிய திருடன்னு பேர் எடுக்கணும். அதுதான்டா என் ஆசை. உங்க ஆசையை நான் நிறைவேற்றிருக்கிறப்ப சட்டம் உன்னை வளைச்சு பிடிக்க பார்க்கணும். ஆனா நீ சாமர்த்தியமா அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சு வரணுமே தவிர அதுல சிக்கிக்க கூடாது. ஒரு கிரிமினல் லாயருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் சாத்துரியமும் உனக்கு இருக்கணும். அது உன் ரத்தத்திலேயே இருக்கு. என்ன சொன்னீங்க? கிரிமினல் லாயரா? முதல்ல கிரிமினல், அப்புறம் தான் லாயர். நான் ஒரு கிரிமினல். வக்கீலம்மா, உன் பிள்ளைய பாத்தியா? நீ பெரிய லாயர், ஆனா அவன் உன்னை விட பெரிய கிரிமினல். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை! படுத்தடுக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே. ஊர்ல வேலை இல்லாத்தையும் தாத்தங்கிறோம், அரசு பண்றாங்கிறோம், விலைவாசி ஏறி போட்டுங்கிறோம். ஒரு பையன் தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா அப்படியே பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாலும் நமக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. என்ன உலகம் காயுது! ஒரு கேஸ் சட்ட தப்பு. யாரோ 4-5 பேர் நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆமாமா, பாத்தம்மா. In 1939, in Allahabad High Court. அம்மா வணக்கம். வணக்கம். யார் நீங்க?
நான் அவசரமா கோட்டு புறப்படுறதுக்கு என்ன விஷயம்? அப்ப சௌரியமா நாளைக்கு வரோம். இருங்க, வந்துட்டு வந்துட்டீங்க, பேசிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. அப்ப உட்காருங்க. சொல்லுங்க. எங்க சங்கத்துக்கு உங்களை சட்ட ஆலோசகரை வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4-5 வக்கீல்கிட்ட போயிருந்தோம். ஆனா எல்லாருமே உங்களைத்தான் போய் பார்க்க சொன்னாங்க. சொல்லுவாங்களே, அது பழக்கமாச்சே. அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட தாங்க அனுப்புவாங்க. அவங்க அப்படி சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆண்களுக்கு லாப்பாண்டு லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் லாயக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா சொன்னாங்க? யாரோ எனக்கு வேண்டாம்னு உங்ககிட்ட பேசிட்டு எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருக்கே. ஆமா, உங்க சங்கம் என்ன டாக்டருக்கு சங்கமா, என்ஜினியருக்கு சங்கமா, இல்ல ஆடிட்டருக்கு சங்கமா? PPA. பிபிஏ. பிபி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் என்ன? பிட் பாக்கெட் அசோசியேஷன். நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? பாக்கெட் அடிக்கிறவங்களை பார்த்து பாக்கெட் உள்ளவங்களுக்கு தான் பயம். ஆமா ஆமா, நீங்க ஜாக்கெட் தானே. சரி சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க. எங்கள்ல யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும். எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணுமா? ரொம்ப கஷ்டமான வேலை தான். என்ன கொடுப்பீங்க? நீங்க கேஸ்க்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். ஓ அப்படியா? எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துடலாம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க. என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமையை காமிச்சது. எல்லா படத்திலயும் அரையும் காலம் தான் இருக்கு. எல்லா பத்தியுமா? மாச கடைசி தானே, ஒருத்த மட்டும் தவறி 300 ரூபாய் வச்சுட்டான். எங்க எங்க? 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இது பாருங்க, 1 0 0 3 நோட்டு. இது உங்களுக்கு தான். உங்க பையனுக்கு அந்த பரிசையெல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தானோ தோராயமா ஒரு 10-15 சேரும். அதுவும் உங்களுக்கு தான். இப்ப நாங்க போறோம், எங்களை யாராவது மாட்டிக்கிட்டா வரோம். பாவி பசங்க கருத்தா கொண்டு கொடுத்து வச்சுட்டாங்களே. யாராவது பார்த்தா நம்ம என்ன தப்பா நினைப்பாங்க? அடி பாய், வக்கீலுக்கு பிடிச்சிட்டு இந்த தூள் எழுதிட்டியா? எத்தனாளா? என்ன விளாடுறீங்க? பேசாதி, படிச்ச படிப்பே கேவப்படுத்திட்டியே. நீங்க பாட்டு பேசிக்கிட்டே பாருங்களேன். பிபிஏ. பிபிஏவா? பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம், அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர். அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது. அதானே பார்த்தேன். நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே. இத்தனை பரிசுல ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது. எவனோ போக்கத்தனை பரிசை வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருக்கான். தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 300 பேர். இதோ தெரிச்ச நான் இப்பதான் பெரிய இடத்துல சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி வந்திருக்கேன். அந்த 300 விட்ட கொடுக்குறேன். 300 + 300 600 rupees. இந்த மாசம் நீங்க எப்படியோ சமாளிக்கலாம். இந்த ஆமா, இது உங்க பரிசா? மோந்து பார்த்தா தான் தெரியுமா? நினைச்சேன் இப்படி முட்டாத்தனமா பரிசு பறி கொடுத்தது நீங்களா தான் இருக்கும். சரியா போச்சு. எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கிட்டே பிக்பாக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. எப்படியோ நம்ம பணம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. என்ன பண்ணி நமக்கு யார் ராணி? நீ யாரு? அந்த பிக் பாக்கெட் அசோசியேஷன், இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் தலைவர். நீ இன்னும் சங்கத்துல மெம்பர் ஆள போல இருக்கு. முதல்ல மெம்பர் ஆயிடு, இல்லன்னா நம்ம மாதிரி ஆளுங்களுக்குள்ளே தகராறு இருக்கும். நீ தொழில் செய்ய முடியாது. ஓகே தலைவரே. சின்ன பையா, முன்னுக்கு வர வேண்டிய அறிகுறி எல்லாம் இருக்கு. ஆனா நமக்குள்ள வேண்டாம், வேற எங்கேயாவது கைவிட. நல்லா முதல் வந்திருக்கேன். வந்துட்டேன்.
இருக்கீங்க I'm fine. No thanks. வேண்டாம். ஒரு சின்ன பூ கொடுக்குறேன். காரியத்தை கட்சிதான் முடிக்கணும். என் பொருள் என்ன சொல்றீங்களா ரிஜெக்ட் சொல்லு. நம்ம அதையாரை தலைவரா வாங்க வாங்க. நீங்க நகைப்பட்டிலாம் கல்யாணத்துக்கு நீதான் காரணமா? இந்த ஒரு நீங்கள் தெரிஞ்சிருந்தா ஒரு மூக்குத்தியாவது விட்டு வச்சிருக்கேன். கிண்டல் பண்ற? 10 நிமிஷம் முடிக்கிட்ட. ஆமா, அதனால இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். தம்பி, இங்க இருந்து யாரு கண்ணையும் படாம ஜக்கரையா வெளியில போகணும்னா எனக்கு பாதி கொடுத்துரு. இல்லன்னா இஷ்டம். அப்படியா? நீ தலைவர் என்ன வேணாலும் பண்ணலாம். தரேன். இதான் உங்க வீட? ஆமா. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு வருவேன். என் பங்கு பணத்தை எடுத்து வை. கண்டிப்பா. பங்கு வேணுமா? பங்கு நாளைக்கு வா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க. என்னடா அப்படி பாக்குற? நீ நேத்து திருட ஆரம்பிச்ச கத்துக்குட்டி நான் 6 வயசுலயே திருட ஆரம்பிச்ச தெரியுமா? நான் காலையில வருவேன். பங்கு படத்தை தயார் எடுத்து வைக்கிறியா? சின்ன வரேன். அவன் கிட்ட ஏமாந்துட்டு வந்ததை விட பங்கு கேட்டிருக்க போடுறான். அதான் மகா கேவலம். நம்மளை விட புத்தாரியா இருந்தா பாராட்டணுமே தவிர பங்கு கேட்க கூடாதுரா. அது ஒரு ஜாதி திருடனுக்கு அழகில்லை. மனிதனுக்கானடா ஒண்ணு திருடி வாழணும், இல்ல பிச்சை எடுத்து வாழணும். வீட்டுல போய் பிச்சை கேட்கறது இருக்கு. அது மகா தேடித்தனண்டா. அப்பா என்னப்பா அது? புளி தகவல் இருக்கு, அதுக்காக தூக்கி திட்டுறீங்களே? ஆமா, நான் தான் கேட்கறேன். இந்த தொழில நீங்க எப்படி? உனக்கு அப்பண்டா. நீங்க யாருக்குமே ஏமாந்து கிடையாது. எனக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. 40 வயசு சர்வீஸ்ல நீங்க யாருக்குமே ஏமாந்து கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்துருந்தா அந்த தொழிலுக்கு என்னைக்கே முழுக்க போட்டிருப்பேன்டா. ஆனா உங்க பேச விளையாடாத. எப்படா எடுத்த? என்ன பிடிச்சி நீங்க தள்ளினீங்களா? அப்பதான் எடுத்தேன். ஏன்பா தொழில எனக்கு அப்ப உடம்பெல்லாம் கண்ணு, 40 வருஷம் சர்வீஸ் வேற. எப்படிப்பா பேச கோட்டை விட்டீங்க? அது யானைக்கும் அடிச்சிருக்கும். இன்னைக்கு குட்டி யானைக்கு அடிச்சடிக்கிடுச்சு. பரம்பரை திருடங்கட்டிய பாக்கெட் எடுத்துட்டியா? இதுவும் என் லட்சியத்துக்கு வெற்றி வேண்டா. வெரி குட் ராஜா. சின்ன க்ளூ தான் கொடுத்தா கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். நீ ஒரு பெரிய கில்லடிதான். எனக்கு மட்டும் க்ளூ கொடுத்தா போதும், வேற எல்லாருக்கும் கொடுக்குறியா? வேற யாருக்கு நான் க்ளூ கொடுக்கலையே. அந்த மோகன் எப்படி வந்தா? மோகனா? அவன் எப்படி வந்தா? இருக்கட்டும், அந்த மோகனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இந்தா உனக்கு சேர வேண்டியது. இதுல பாதி அவனுக்கு கொடுக்கணும். இப்ப கூட அப்புறம் வட்டி முதலமா நான் வாங்கிக்கிறேன். என்ன? சரி, நான் வரேன். பாய் ரமேஷ். இது எல்லாத்தையும் அப்படியே உருக்கி வேற நகையா மாத்தி. என்ன? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அடுத்த வெள்ளிக்கிழமை வருதும் அவன் பிறந்த நாள். ஐயா மாமா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. நீயா இருக்கணும். என்னம்மா விசேஷம்? வர வெள்ளிக்கிழமை எனக்கு சந்தனம் வரத. ஆமாம்மா, நான் மறந்து போயிட்டேன். அன்னைக்கு மாமாவும் நானும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். காமாட்சி அம்மனை பாக்கிறதுக்கு மாமா எதுக்கம்மா? அத்தனை வரணும். அங்கதான் வரதராஜ பெருமாள் இருக்காரு. ஏகாம்பரேஸ்வரன் இருக்காரு. தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா, உன் பிறந்த நாள் என்னையாம ஒதுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு மாட்டேன். உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். உன் பிறந்த நாளோடவா? என்னங்க, வசந்தா பர்த்டே கிராண்டா கொண்டாடும். அதுக்கு நான் ரெடி. அத்தை, இதுக்காக அனாவசிய செலவு. காலையில கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை போயிட்டு வந்தா பத்தாதா? பத்தாது. பத்தாது மேடம், நிச்சயம் பத்தாது. குட் மார்னிங் திரு. பிறந்த நாளைக்கு அர்ச்சனை மட்டும் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோமே. நீங்களும் அதே ஃபாலோ பண்ண நல்லா இருக்காதுங்க. நீங்களும் பிக்கா கொண்டாடணும். You are right.
நான் கிராண்டா கொண்டாட ஆசைப்படுறது என் தம்பி பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, என் மகனுக்கு மனைவியா வரப்போற என் மருமகளோட பிறந்த நாள். புரிஞ்சுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன் பெரிய மேடம், பிக்கா கொண்டாடுன்னு. கொண்டாடுவோம். நீங்க ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. நீங்க ஜவுளியை பாத்துக்கோங்க, நான் ஜுவல்லரி பாத்துக்கிறேன். வசந்தா, இந்த வாட்டி எனக்கு 10 லாக் நெக்லஸ் வாங்க போறேன் பாருங்க. எனக்கு கிடைச்சி 20,000, பங்கு 10,000. பங்கு கேட்கறதுக்காக நான் வரல, வேண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கா வந்திருக்கேன். செய்யறது திருட்டா இருந்தாலும் அதுல ஒரு கொள்கையும் நேர்மையும் எங்க அப்பா சொல்லிருக்காரு. அடுத்தவன் சொத்துக்கு போட்டி போடுற தொழில் இது. யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நான் வரட்டுமா? வீட்டுல நான் முந்திக்கிட்டாலும் நான் பத்திரமா திரும்பி வர்றதுக்கு நீதானே உதவி பண்ண. அதனால நான் ஏதாவது உனக்கு பண்ணணுமே. உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்தா, அதுக்கு ஒரு ஆள் தேவை இருந்தா நான் ரெடி. திட்டம் இருக்கு, தேவை இருக்கு. படம் கண்டுதெல்லாம் உனக்கு கண்டுதெல்லாம் சாரி. ஆமாடா, நேரம் சொல்ல வேண்டியது, அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது. இதே வேலையா பச்சு உங்களுக்கு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. அடி நெக்லஸ் பட்டிருக்கான்னு பாக்கணும். இதுல நெக்லஸ் காணமே. எது நெக்லஸ் காமா? நல்லா சரி பாருங்க. டேய், யாரா டேய்? ஓடி போயிட்டான். உங்க மேல மோதினானே அந்த பையனா நெக்லஸ் எடுத்துக்கணும். பாவி பை, அண்ணன் தரத்துக்குள்ள 40,000 ரூபாய் நெக்லஸ் கொண்டு போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கேன். நிச்சயம் பிடிச்சிருவேன். நீங்க எதுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுங்க, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் போலீஸ். ராஜா, டைரக்டா உன் திறமையை எப்படி பாராட்டுனே தெரியடா. அவ்வளவு பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன். பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தொழில சும்மா ஓஹோன்னு வரப்போறேன். நெக்லஸ் நெக்லஸ் எடு. இப்போது என்கிட்ட இல்ல. எங்க போச்சு? நெக்லஸோட ஓடி வரப்போ போலீஸ்காரங்க தொத்துனாங்க. அத கார் பெட்ரோல் டேங்கி போட்டுட்டேன். சின்ன பையா, என்னடா கூர்மையான அறிவுள்ளவங்களுக்கு குறுக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சேன். சரியா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன் மோகன், நான் உனக்கு துரோக பண்ணணும்னு நினைக்கல. கார் நம்பர் பேப்பர்ல ஏதாவது கார் நம்பர் எழுதி வச்சா யோஜனை. நீ கூட வா, இது காரிய காட்டுறேன். ஆல் ரைட். நான் 6 வயசுல இந்த தேட ஆரம்பிச்சவன், அதை மறந்துடுறா. நீ சொன்ன நம்பரை வண்டியே காணுமேடா. நம்பப்பா, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏண்டா, ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுத்துட்டு கலாட்டாவா பண்ற? மயிலே மயிலேன்னு அறவுப்படாதரா. உண்மையை சொல்ல போறியா? ராஸ்கல், உன்ன 9914 இந்த வண்டியாரா? ஆமா, இதேதான். யாரா வந்தா சொல்றா. நீ எடுத்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தா என்ன செய்வேன்? அதுவும் ஆபத்து தான். இந்த வேடிக்கையை பாரு. என்ன மேடம், வண்டி ஏதாவது தகராறா? கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. இப்ப திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கார்பரேட்டர்லயே போயிடும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லுங்க? என்னங்க நான் 6 வயசுல இருந்தே ஆட்டோமொபைல் இன்ஜினியர். 6 வயசுல இருந்தே இன்ஜினியரா? அது எனக்கு 6 வயசா இருக்கும் போது எங்க அப்பா இன்ஜினியர், இப்ப நான் இன்ஜினியர். என் பேர் மோகன். என் பேர் வசந்தா, நான் அட்வொகேட்டா இருக்கேன். ப்ளீஸ் டு மீட் யூ.
தேங்க்யூ. எனக்கு 3 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே ப்ளீஸ். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். மெதுவா வாங்க. ஓகே. Take your own time. மேடம், உங்க கார் ரெடி. ரியலி ஃபேண்டாஸ்டிக். 3 நாள் ஒரு மெக்கானிக் எடுத்துக்கிற வேலைக்கு 2 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே. என்னங்க இது? 6 வயசுல இருந்தே உங்க அப்பா இன்ஜினியர், அதுக்கப்புறம் நான் இன்ஜினியர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. It's all right. பை தி வே, எனக்கு பர்த்டே வருது. Oh. அதுக்காகத்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். புது ஃப்ரெண்டா நீங்க கிடைச்சிருக்கீங்க. இந்த இன்விடேஷன் அவசியம் வரணும். With pleasure. நான் வரட்டுமா? பாய். Bye. தேங்க்யூடா. என்னடா பலார்னு அறையற? இப்போ அதை நம்புறியா? ஓஹோ, உனக்கு அந்த கோவமா? உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. போ. ஏண்டா சின்ன பையா, ரொம்ப சூடா இருக்க போல் இருக்கு. உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் உன் சூட்டு தணிக்கிறான். வாடா. எட்ரா கையே. சொன்னா கேள்றானா என்னமோ? போடா. மசாடா. நீ ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லடா. என்ன போய் சந்தேகப்படுறிய? கோச்சிக்கலரா சின்ன பையா. படிக்க தங்கள் வரவை அன்போடு எதிர்நோக்கும் என்றுதான் பார்த்துட்டார்கள். தாய் வீட்டு அடைப்புதல் மகனுக்கே வந்திருக்கா? மோகன், மோகன், என்னடா பர்த்டே இன்விடேஷன். அப்பா, ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல ஒரு வயிறு நக்கலுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த காருக்கு சொந்தக்காரி நானும் பெருசா உதவி செஞ்சுதான் நினைச்சு எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இதை கீழே போட்டுட்டா நினைச்சு நாக்கு வைக்கிறீங்களா? முட்டாள் படிச்சு அழைப்பதில்லடா. ஒரு பெரிய பணக்காரி என்கிட்ட லட்சமா பணம் இருக்கு, வந்து எடுத்துக்கிட்டு போன்னு அனுப்பிச்சிருக்காடா இந்த இன்விடேஷனை. என்ன சொல்றீங்க? டேய், இந்த இந்திரா பார்த்த சாரதின்னு போட்டிருக்காரு. யார் தெரியுமா? பரம்பரை பணக்காரி, பயங்கரமான கிரிமினல் லாயர். இந்த இன்விடேஷனை பயன்படுத்தி அவன் வீட்டுக்குள்ள போந்து நல்ல பிளான் போட்டுட்டு வருவானா இந்த தூக்கி விட்டுறான் மூஞ்சி. அப்பா, உண்மையிலேயே சொல்றேன், தொழிலையும் நீங்க எனக்கு அப்பனே தான். என்ன ஒரு தெரியுமா, அன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு ஒரு கார் பொண்ணு வீட்டுக்கு. இப்படியே வேற ஏதாவது மாறு வேஷம் போடணுமா? மாறு வேஷம் தான், அதுவும் மங்கை வேஷம். பொம்பளை வேஷமா? வேண்டாம். அது எனக்கு சரியா வராதுப்பா. உன் முகர கட்டிக்கு எது சரியா வரும்னு ராத்திரி பூராவும் யோஜனை பண்ணி முடிவு பண்ணிருக்கேன். கேட்க வைக்க விவரம் புரியாத பயலா இருக்கா. இத பத்தியா உனக்கு புடவை, இத பத்தியா ஜாக்கெட், பிக் பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டு இந்த காலத்து பொம்பளை கூச்சம் கிடையாது. இவன் வைக்கப்படுறாங்க. இவன் சரியில்லப்பா. டாய், ஷேவ் பண்ணிக்கிறா மீசிய. ராஜா நீ பொம்பளையா பொறுத்திருக்கா, நீ ஆம்பளையா பொறுத்திருக்கா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ மட்டும் நிஜமாவே பொம்பளையா இருந்தா உன்னை அப்படியே அலக்கா தூக்கிட்டு போய் கோவில் வச்சு தாலி கட்ட வேண்டாம். ஏதோ ஆம்பளையா இருக்கு, என்ன செய்யறது? இப்ப நீ பாக்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் மாதிரி இருக்க. உன்ன ஒரு பணக்கார பெண்ணா போறேன். திரும்பி கேக்குதடா, பொம்பளை மாதிரியே நடந்துக்கணும். ஐயோ, பொம்பளை கட்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களாமா? வந்துட்டாங்க மாமா. இது யாரு? வாங்க வாங்க. Many happy returns of the day. தேங்க்யூ. நீங்க வரீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி? போற போக்குல ஏற்பட்ட அறிமுகம் தானேன்னு அலட்சியமா இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். பார்த்தசாரதி, மேனேஜிங் டைரக்டர் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ். ப்ளீஸ் மீட் யூ. பிளஷர் இஸ் மைன். இது என்னுடைய சிஸ்டர், பேரு ராணி. ஹலோ, வணக்கம். உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க.
இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் தான் என்னுடைய கஸ்டமர். என்னுடைய கைத்திறமையை பார்த்து அசராதவங்களே கிடையாது சார். நான் ஒரு இடத்துல கைய வச்ச வேற யாருமே கை வைக்க முடியாது. தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கும். எனக்கு திடீர்னு அழைப்பு வரும் பாருங்க. அதனால நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். ஏஜி வர்றாரு. மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். என்ன படிக்கிறேம்மா? நான் பள்ளிக்கூடவே போனது இல்லைங்க. ஓ, பிரைவேட்டா படிக்கிறியா? ஆமாங்க, நான் வீட்லயே டீச்சர் படிச்சிருக்கேன். அப்படியா? இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. நீங்க பேசிட்டு இருங்க, வேற. வாங்க மிஸ்டர் வீரராகவன். சரியான சமயத்துக்கு தான் வந்தீங்க. Your attention, please. இந்த பெண் கூட வந்தது யாரு? ஏன் சார், என்ன விஷயம்? மிஸ்டர் மோகன், யாரு இது? இது என்னுடைய சிஸ்டர். நல்லா இருக்கா? நல்லா இருக்க. ஆமா, இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஏது? நல்லா இருக்குல்ல சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா முந்தா நாள் மிஸ்ஸஸ் பார்த்தாரதி கடவு கொடுத்த நெக்லஸ் உங்க சிஸ்டர் கழுத்துக்கு எப்படி வந்தது? அது சிஸ்டர் வந்து இவ்வளவு பேர் இங்க இருந்தோம். இது இவங்களோட நெக்லஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. என்னம்மா சொல்ற? நான் சொல்றேன் சார், இது இவங்க வீட்டு பொருள் தான். இதை இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சி கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்தேன். அது எங்க வீட்டு பொருள் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, இது கூட நீங்க வாங்கின பில் இருந்ததுல, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். சொல்லலே? சொல்றேன். என்னம்மா அது? என்ன உங்களுக்கு நினைவில்லை? நானே தான் அன்னைக்கு நீங்க நகை கடையில நகைய பறி கொடுத்த உடனே உங்க கூட சேர்ந்து தேடினேன். திருடன ஞாபகம்? நானே தாங்க. இது பாருங்க, உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திருடனை தேடி கண்டுபிடிச்சு செம்சியான அதை கொடுத்தேன் பாருங்க. இந்த நகையும் அந்த பில்லையும் என்கிட்ட கொடுத்துட்டான். அவனை கூட போலீஸ் ஒப்படைக்காம போனாங்களா? அப்ப பாருங்க, பாவம் அவன் பொண்டாட்டி, அதுவும் நிறமாத்து கர்ப்பிணி, என் காலில் விழுந்து ஏதோ கதறி அழுதுங்க. அதனாலதாங்க அவனை விட்டுட்டேன். அவன் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு தெரியுங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அவனுக்கு ஏதுங்க வீடு? தெய்வம் அந்த வீடு வீதி இருக்கு. ஐ மீன் பிளாட்ஃபார்ம் சார். அவன் கேரா பிளாட்ஃபார்ம் சார். பிளாட்ஃபார்முக்கு போய் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. ஆமா, அந்த நகையை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கல? உங்ககிட்ட நகையை கொடுக்க வந்துகிட்டே இருந்தேன்னா வரவையில உங்க மருமக கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷன் உங்க பேரு, ரசீது உங்க பேரு. நான் விடுவேனா? உங்க வீட்டு நகையை உங்க வீட்டு விடாமலே கொடுத்தா டிராமாட்டிக்கா இருக்கும்னு இப்படி செஞ்சேன். என் தங்கச்சி சொன்னா உங்களால வைர நெக்லஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க பெரிய லாயர். சொந்த நகை கண்டுபிடிக்கிறது பெரிய லாயரா இருக்கணுமா? எப்படியோ காணாம போன பொருள் திரும்ப கிடைச்சிச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் மோகனை தான் சீஃப் கெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கேன். இல்லையா? ஆமாப்பா, காணாம போன பொருளை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கலகலப்பாக்கிட்டேன். நீதான் பிரதம விருந்தாளி. தேங்க்யூமா. நமஸ்காரம். என்னம்மா இது? என் மகன் இருந்திருந்தா இந்த மாதிரி என் கால விழுந்திருப்பான். காணாம போன நெக்லஸ் திரும்ப கிடைச்ச மாதிரி என் மகனும் திரும்ப கிடைச்சிட்டா நான் எப்பவும் சந்தோஷப்படுவேன். வருத்தப்படாதீங்கம்மா, உங்க மகன் உங்ககிட்ட திரும்ப தருவான். எல்லாரும் சொன்னப்ப நீயும் எனக்கு ஆறுதல் சொல்லியப்பா. God bless you. நல்லா இருக்கும். திட்டம் போட்டுட்டு வரேன்னு போய் கோட்டை விட்டுட்டு வந்துருக்கியா? அதை விடுங்கப்பா. இந்த பயம் மட்டும் இல்லைன்னா இல்லையா நான் கம்பெனி தெரியுமா? கையடுறான் பயலா? அப்பா, இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. கையடுறான். நல்ல ஒரு பொண்ணை கொண்டாங்க நிக்க வச்சுட்டு பயன்றாங்க.
அப்பா நல்லா ஏதம் தெரியல. அப்பா நீ ஒரு பையன் பேரு ராஜா. வேணா பாக்கலேன். அவடா மோகன் வேண்டாடா. ராஜா அப்பாவுக்கு தான் தெரியுதுங்களா? பொம்பளை மாதிரி அப்பா இவன் சாதாரணமாவே சங்கோஜ போடுவான். இப்ப பொம்பளை வேஷம் வேற போட்டிருக்கான். நம்பர் எல்லாம் மரியாதை இல்லாம சொல்லுடா. அந்த வீட்டு நீளம் அதான் எல்லாம் சர்வே பண்ணி பண்ணிட்டான். ஆமாப்பா, வீட்டை கட்ட இன்ஜினியர் கூட அவ்வளவு அழகா கணக்கு தெரியாது. நான் ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு வாசல காத்துட்டு இருக்கேன். ஓகேடா, வரேன்டா. சாரி, வரேன்டா. வரேன் சார். அடே என்னடா நேரா வீட்டுக்கு போய் சொல்லடா. இவன் நெஜோ பொம்பளை நினைச்சு எந்த பயிராவது சைட் அடிக்க போறான். நம்ம ஃபைட்ட பத்தி தெரியுமில்ல? தெரியும் தெரியும். தாயா பொம்பளை வேஷம் போட்டா பிரைட்டாவே இருக்கான். ராஜா ராஜா நீங்க எதுக்கா பணம் கொடுத்தீங்க? நான் கொடுக்க கூடாதா? 40,000 ரூபாய் நெக்லஸ் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரல. ஆஃப்டர் 100 rupees நான் ஒரு லைட்டர் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். அது இருக்கட்டும், என் பர்த்டேக்கு அப்புறம் என்னைக்குதான் உங்களை பாக்குறேன். ஆனா உங்களை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேன். நீங்க கோர்ட்டு பக்கம் தான். ஏதாவது கேஸா? இது வரைக்கும் சிக்கனா நீங்க தான் லாயர். நீங்க ரொம்ப தமாஷா பேசுவீங்களே. நீங்களே எங்க அத்தை பையனா இருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? நீங்க இப்படி அடிக்கடி சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க அத்தா பையன் சொல்லிட்டு வரலாம் தோணுது. பரவாயில்லையே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். பெரிய திருடனா இருப்பீங்க போல இருக்கு. பரவாயில்லையே, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த லைட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க வாங்கி கொடுத்தாச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? உங்க செலக்ஷன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்து. தேங்க்யூ வெரி மச். My humble present. Thank you. ஏங்க இந்த லாலா லஜபதி தெரு எங்க இருக்கு? எதுங்க? லாலா லஜபதி தெரு. லஜபதி அடடா, அதுவா? இப்படி நேரா போய் இடது பக்கம் திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல வலது பக்கமா திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் சாத்தையா வாங்கடா, டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஏண்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது? செலவுக்கு ஒரு அருமையான ஐடியா. நான் இந்த பீரோக்குள்ள உட்காந்துக்கிறேன். இது யாரு வீட்லயாவது போய் இறங்கும். யாராவது கதவை திறந்தாங்க மிரட்டி இருக்கிறத சுருட்டிட்டு வந்துடுறேன். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா. யாரா சீக்கிரம்? ஆமா சாவி இதா இருக்குது மாமல். அது பாத்துக்க. இப்படி போலியா? இதோ போறேன். டேய் நீ பூட்டிட்டு போயிரு. டேய் சாத்தே வாடா, சாத்தா கதவை. தள்ளுங்கடா. டேய் டீ குடிச்சீங்கல்ல, தள்ளுங்க. நம்ம வாத்தியாருக்கு இன்னைக்கு நல்ல கொழுத்த வேட்டைதான். கம்பெனில தூக்கும் போது ரொம்ப லேசா இருந்தது. இந்த கணக்கு கிடக்குது. அட ஏன்டா தள்ளிட்டு வந்த மலையாடா? களைச்சு போயிட்டோம், கனமா தெரியுது. நம்பர் 69 லாலா லஜபதி ராய் தெரு இதுதானே? லாலா லஜபதி தெரு இதுதானே? ஆமா ஆமா இதேதான். நீங்க இறக்க சொல்லித்தான் உத்தரவு. கையெழுத்து போடுங்க. இந்தாமா நம்பர் 69 நம்பர் வீடு இதுதானே? ஆமா. இது பீரோ தானே? இது பீரோ தான். கையெழுத்து போடுங்க. அடச்சி இவங்க வீடா? மற்ற விவகாரத்தெல்லாம் கம்பெனில பேசுங்க. இந்தாங்க பீரோ சாவி. வாங்கடா போலாம். எந்த கம்பெனில என்னத்த பேசுறது? என்னடா கம்பெனி பறக்கிறதெல்லாம் போயிட்டானுங்க. ஏமா ஒருவேளை நம்ம ஐயா ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஐயாவா? மரத்தால முக்காலி வாங்கி போற கூட பக்கு இல்ல, அலமாரி வாங்குறாரு. அலமாரி இல்லாட்டி நம்ம கட்சிக்காரங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஏன்டா டேய், என் கட்சிக்காரங்களுக்கு பீரோவை உடைக்க தாண்டா தெரியும், வாங்கி போட தெரியாதுடா. மக்காவுக்கு போய் நொண்டி பத்திரிக்கால விழுந்த மாதிரி போய் இங்க வந்து சேர்ந்துட்டமே. பீரோ புதுசா வாங்கினியா? ஆமா வாங்கினேன். நீங்க வாங்கி கொடுத்த பட்டு புடவையும் வைர நெக்லஸையும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்ல, புதுசா பீரோ வாங்கினேன்.
இந்த குத்தனும் குசும்பு தானே வேண்டாங்கிறது. இல்ல இல்ல அவங்க பாட்டு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம குழம்பிக்கிட்டு நீங்க வேற. உனக்கே தெரியாதா? தெரியாதுங்க. நம்ம 2 பேருக்கு தெரியாம இந்த பீரோ எப்படி வந்தது? என்னன்னு தெரியல. சாவியை கூட பீரோ எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அப்பாடா, கதவை திறக்க போறாங்க. மன்னிப்பு கேட்டு ஓடிடுவோம். அக்காவா? அக்கா பாப்பா எப்ப வந்த? என்னங்க எங்க பெரிய மாமாக ஒருத்தன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜாயின் ஆயிட்டான்னு சொன்னேன்ல, அவன் தான் இது. வெங்கதர இவர் தான் இவ ஹஸ்பண்ட். ஆமாப்பா உங்க மாமா. ஹலோ 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 இன்ஸ்பெக்டர் மாப்பிள, சொல்லுவாமா, எங்க 2 பேருக்குமே தெரியாம அனாமதேவா ஒரு பீரோ வந்து இறங்கி இருக்கு. ஆமாப்பா. அத திறந்து பார்க்கலாம்னு போனேன், நீங்களே வந்துட்டீங்க. நீங்களே திறங்களேன். கொண்டாங்க. அனாமத்தா வந்த பீரோவை திறந்து பார்க்க கூடாது, அது தப்பு. அக்கா கையெடு. இந்த மாதிரி பீரோவுக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும் பதிக்க வேண்டியது, ஏதாவது வீட்டுல கொண்டு இறக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது. வீட்டுல யாரும் இல்லா சமயம் பார்த்து பெட்டிக்குள்ள இருக்கிற வெளியே வந்து இருக்கிற கோடியெல்லாம் சுத்திட்டு கம்பி ஏற்ற வேண்டியது. ஐயோ அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முன்னாடி வந்துடுது. இன்ஸ்பெக்டர் மாப்பிள சொல்லுங்க, இந்த பீரோ என்ன பண்றது? 2 நாள் வரைக்கும் இந்த பீரோ இங்கே இருக்கட்டும். 2 நாள் வரைக்கும் இந்த பீரோவை தேடி யாரும் இங்க வரலன்னா இத போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சுத்தி 1000 தாங்கிய போலீஸ்காரர் நிக்க வச்சு கமிஷனர் முன்னாடி இந்த பீரோவை திறப்போம். உனக்கு வேணும்டா? ஐயோ எனக்கு வேணும். நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இதை கட்ட போறேன். தாராளமா இருப்பா, இது ஓ வீடு. சரி உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா, நான் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியிருக்கு. எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல எங்க போக வேண்டியிருக்குமோ சொல்ல முடியாது. நீங்க போங்க, நான் இங்க சோகவிலேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். எவனோ ஒருத்தர் வாசமா மாட்ட போறான், என் தம்பி தீர்த்து கட்ட போறான். இன்ஸ்பெக்டர் மாப்பிள, இந்த ரிவால்வர்ல குண்டு இருக்க. குண்ட அதான் நீங்க இருக்கீங்களே. வணக்கம். குழந்தை குழந்தை வாங்க வாங்க. என்ன இப்படி திடீர்னு? வயக்காட்டுக்கு ஒரு பம்பு செட்டு தேவைப்படுது. நீதான் நல்லதா பார்த்து வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துருங்க. உட்காரு உட்காரு. அந்த பம்பையும் வாங்கிக்கிட்டு உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். உட்காருங்க. உட்காரு உட்காரு. அப்பா இந்த 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் பஸ்ல இங்க வர்றதுக்குள்ள வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு வர முடியாது போடுச்சு குழந்தை. நம்ம ராக்கெட் பயணம் மீன் போகல, மண் எடுக்காம போக மாட்டேன். 10,000 கேஸ் எப்ப முடியும்னு தெரியல, அதனால நாளைக்கு பம்பு செட்டு வாங்கி தரேன். நாளைக்கு ராத்திரிக்கே நீங்க ஊருக்கு போகலாம். வேகமா? சரி, நாளைக்கு ராத்திரியே ஊருக்கு போனேன். அம்மா பிரசிடண்ட் அங்கேதான் இருக்க போறாரு, அவரை நல்லா கவனிச்சுக்கணும். அவர் என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் சமையல் பண்ணி போடு. ஓகே? அம்மா இந்த பீரோ என்ன பண்றது? உடைச்சு அடுப்புல வை. இந்த சாவி அந்த கம்பெனில யாராவது வந்தா சாவியும் பீரோ திருப்பி அனுப்பு. இந்தாப்பா இப்படி வா. பாபி நான் நாட்டுப்புறத்தான் தான், ஆனா பொல்லாதவன் பாத்துக்கோ. நானும் அதை தாங்க சொல்ல வந்தேன். நீங்க உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கலாம், அதுக்காக செகண்டமேரிக்கு எல்லாரையும் வாடா போடான்னு கூப்பிடாதீங்க. பாக்குறது சமையல் வேலைதான், ஆனா பேசுறது கௌரவமா இருக்கணும். இல்ல சீவி போடு சீவி. நீ ஒரு தடவை சீவில நான் 2 தடவை சீவிடுவோம் பாத்துக்கா. என்னங்க பிளேட்டை பாத்துறீங்க? வேலை கூப்பிட்டது நீங்க தானே? நான் எங்க கூப்பிட்டேன் டைனு? நீங்க என்ன டைனு கூப்பிட்ட? சத்தியமா நான் கூப்பிடலங்க. நானும் கூப்பிடலையா? பின்ன யாரு கூப்பிட்டது? அதானே, பின்ன யாரு கூப்பிட்டது? பாத்தியா? நான் எப்ப புறப்பட்டாலும் எங்க ஊர் குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு தேங்காய் உடைக்கிற பழக்கம் இன்னைக்கு மறந்து போச்சு. அவன் பொல்லாத பயலாச்சே, எங்க போனாலும் குழந்தை மாதிரி துண்டை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி குடுக்குடு குடுக்குடுன்னு வந்துட மாட்டான். இப்படித்தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியது. அவன் எங்க இருந்தாவது குரல் கொடுப்பான், அப்புறம் 2 பேரும் மல்லாட வேண்டியதுதான். தூண்டியை என் கையில கொடுத்துட்டான். புழுவா உன்னை கோர்த்துறேன்டா. பீரோவை கேட்டுக்கிட்டு யாராவது வந்தா பீரோவும் சாவியும் கொடுத்துருங்க. கொடுத்துடுறேன். எதுல விட்டேன்? 15ல விட்டேன். எத்தனை தடவை என்ன அதே பணம் தாண்டா. நீ பம்பு செட்டு வாங்கவும் போறதில்ல, அப்படியே வாங்கினாலும் அத தண்ணி விட மாட்டேன்.
யாரு யாரு பேசுறது? நான் தாண்டா சங்கி கற்பேன், உன் குல தெய்வம். சாமி, நீயா எங்க இருந்து பேசுற? ஹீரோல இருந்துற. ஹீரோக்குள்ள இருந்து எப்படி சாமி? ஏண்டா நான் தூண்லையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன், பீரோ பெரிய இடம், அங்க இருக்கக்கூடாதா சாமி? ஏண்டா 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பம்பு செட்டு வாங்க வந்த நீ 10 நாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி எனக்கு உடைக்க முடியலையா? அதான் விடமாட்டிய, உன் தேங்காயே நீ விடமாட்ட. கொண்டாட சாமி. ஐயோ, என்னால பொறுக்க முடியலடா. ஐயோ சாமி, தேங்காயோட வந்துட்டேன். வந்துட்டியா? ஆமா. பணத்தையும் பையையும் கீழே வை. வச்சிட்டேன். சாவியை எடுத்து பீரோ பூட்ட மட்டும் தர, கதவை திறக்காத. நீ சொன்னபடியே செஞ்சாச்சு. தேங்காய உடைச்சு வை. சாமி, தேங்காய உடைச்சிட்டேன். சரி, கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிட்டேன். சங்கிலி கருப்பா காப்பாத்துன்னு சாஸ்தாங்கமா கால்ல விழு. சங்கிலி கருப்பா என்ன காப்பாத்து. ஏய், கத்தாதடா சாமி. என்ன கம்மன் இருக்கிற? சாதாரண இடத்துல இருந்தாடா வேற என்ன சங்கீதம் படித்து வர ஒட்டையாடி இருந்த அப்படி கண்ணை திறக்கல சாமி. தேங்காய் கொஞ்சம் இலக்கா கொண்டாந்து கூடாதா? அவசரம் முத்தங்கது இலக்கு புரியல. ரொம்ப அவசரக்காரன். இப்படி நீ ஊர் விட்டு ஊர் வரையா நீ? கண்ணை திறக்கல சாமி. அப்படியே எந்திரி. இன்னும் 2 கட்டு. என்ன? ஒண்ணு இல்ல. போ. எங்க பம்பு சத்து இருக்கிறார்? என் துண்டு துண்டெல்லாம் இருக்கு. போ. வரந்தர நேரத்துல துண்டாவ இருக்கு. அப்படியே இரு. கண்ணை திறக்காதே. பக்தா, பம்பு சட்டு ஓடுதுரா. என்னது ஒரே இருட்டா இருக்குது, கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. எப்பா சங்கிலிக்கிறப்பா, அருளை கொடுக்கறன்னு இருளை கொடுத்துட்டு போயிட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ, என்னது பழைய பீரோ மாதிரி இருக்குது. ஐயோ, பெயிண்ட் லாத்தம் தாங்கடி. அடே அடே, கதவை திறந்துடா, நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட். நீங்களா? இதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எதை சொல்றீங்க? இந்த திடீர் சந்திப்பா? ஆமா, இந்த கண்ணியை கவர்ந்திருக்கு. ராத்திரி புறாவும் நான் தூங்கவே இல்லை, கண் முடிச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன வேலையோ? மெக்கானிக் வேலை தான். ராத்திரி காரை கொடுத்து காலையில் ஒண்ணு கேட்டா தொந்தரவு தான். ஆனா நான் வேலையை முடிச்சேன். ஓஹோ, அந்த குழப்பத்துல தான் முக்கியமான பொருளை கை நழுவ விட்டுட்டீங்க போல இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க? இது நீங்க வாங்கி கொடுத்ததுதான். நீங்க பிரியமா கொடுத்தத நான் பிரியவே மாட்டேன். ஆமா, இது ஏது? இது உங்களுக்கு நினைச்சு ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். வக்கீல்களுக்கே எப்பவும் சந்தேகம் தான், அதுலயும் நீங்க பொம்பளை வக்கீல். இது உங்களுக்கு இல்ல. அம்மா, இது என்னது இல்ல. மோகன், நான் நீங்க கேட்டேன், பதில் சொல்லுவீங்களா? தாராளமா கேளுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? You are a learned lawyer, intelligent girl. அவ்வளவு பாக்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணு. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு திருப்பி மழைப்பாதிக்க. உங்க முடிவை சீக்கிரமா சொல்லுங்க. எப்படி பேசுவோம்? எப்படி பேசுவோம்? எப்படி பேசுவோம்? சத்தத்துக்கான ஒரு எழுதியும் காணும். வீட்டுல ஆள் இல்லன்னு அமைதியா இருக்கான். இப்ப பாருங்க. ஆளுதாங்க இருக்கிறான். இன்ஸ்பெக்டர் மாப்பிள சொன்ன சரியா போச்சு. திருடத்துக்காக பீரோக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நம்ம திறப்போன்னு எதிர்பார்த்திருக்கான். நம்ம திறக்கலையா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். இப்ப என்ன பண்றது? அம்மா, ஏங்க பிரசிடண்ட் எங்க? காலையில கடைக்கு போயிட்டு வந்தா அப்பவே காணோம். பீரோ சாவி மட்டும் அங்க இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பம்பு வேண்டாம் வம்பு வேண்டாம் ஊரை பார்த்து ஓடி போயிருப்பாரு. அப்படித்தாங்க இருக்கும். இது பாருங்க, நீங்க உடனே தம்பிக்கு போன் பண்ணி 10 காசுகளோட இங்க வர சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. ஐயோ, இன்னும் மூச்சு முட்டுது. உட்காந்தா முட்டி தட்டுகிறா. நல்லா வேணும். மூச்சு திணறி அங்கே கிடந்து சாவு. அப்புறம் தான் திறப்போம். வாங்க வாங்க, சரியா சமைச்சு வந்தீங்க. நீங்க சொன்னபடியே நடந்திருக்கு.
பீரோக்குள்ள திருட இருக்கான். பாத்தீங்களா எப்படி கரெக்டா சொன்னேன். தம்பி பலே கைகாரனா இருக்கும் இருக்கு. 2 நாளா சல்ல கட்டிட்டு இருந்திருக்கான். அவரை 2 வருஷம் உள்ள வைக்கிறேன். நீ கவலைப்படாதக்கா. கான்ஸ்டபிள் துப்பாக்கி ரெடியா கையில வச்சுக்கிட்டு இந்த பீரோவை சுத்தி நில்லுங்க. பீரோவை திறந்ததும் பையன் வெளியே ஓட முயற்சி பண்ணனா 7 இடத்துல சூட் பண்ணுங்க. அடே 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 புரியாம சுட்டுறாதீங்கடா. சுடப்பட வேண்டியவன் நான் இல்ல. அப்புறம் சுட்டுட்டு வருத்தப்படாதீங்க. ஐயோ 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 நம்ம பிரசிடண்ட் ஐயா நீங்களும் அப்பா சத்தியமா நானேடா. ஐயா அட பாவிகளா ஐயா படுவாரி காலையில இருந்து கதவை தர கரடியா கத்துற. ஒரு பயம் உள்ள கதவை திறக்கலையே. அம்மா தண்ணி அம்மா உள்ள வரலாங்களா? எஸ் கமிங். யார் நீங்க? நான் பர்னிச்சர் மார்ட்ல இருந்து வர்றேன். 96ஆம் நம்பர் வீட்டுக்கு போக வேண்டிய இந்த பீரோ தவறி போய் 69ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் என்னடா பாஷை புதுசா இருக்கு. நேரடியாக சொல்றேன். ஒரு பொண்ணு என்ன விரும்புறேன். எனக்கும் அவளை பிடிக்கும். யார் அந்த பொண்ணு? வெச்சி இந்திராமாவோட மருமக. நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. மது மயக்கத்துல ஒரு சில பையதான்டா உளருவான். ஆனா மாது மயக்கத்துல எல்லா பசங்களுமே உளருவான். நான் ஒண்ணு உளரல. கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்தா பேசாம அந்த திருட்டு பொண்ணை கட்டுக்க. பரம்பரையாவது வளரும். அதை விட்டுட்டு அனாவசியமா ஆசைப்படாதடா. வழி வழியா குட்ட பரம்பரையில வந்த நீ திருடித்தான் பொழைக்கணுமே தவிர திருந்தி வாழ முடியாதடா. இந்த பரம்பரையில பிறந்தா இந்த தொழில்தான் செய்யணுங்கிற தலையெழுத்தை மாத்திக்கவே முடியாதுங்கிறீங்களா? நிச்சயமா கடைசி வரைக்கும் திருடனாவே வாழ்ந்து காலம் பூராவும் போலீஸுக்கும் சட்டத்துக்கும் பயந்து தெரிஞ்சு செயலையோ தூக்கு கைத்திலேயோ தான் வாழ்க்கை முடியணுங்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம மாதிரி ஒரு குற்ற பரம்பரை தலைமுறையா வளர்ந்துகிட்டே இருக்கணுங்கிறீங்களா? சந்தேகம் இல்லாம. யார் சொன்னது அப்படி? உங்க அம்மா சொன்னாடா. உன்னை பெத்தாள அந்த அம்மா சொன்ன. எங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா, அவங்க வாக்கு பலிக்க வேணாமா? அதுக்குள்ள நீ அவசரப்படுறியடா. அதுக்காக தானடா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க அம்மாவுக்காக நீ வாழ்நாள் பூரா திருடனா தாண்டா இருக்கணும். திருந்தி வாழ நான் அனுமதிக்கவே மாட்டேன்டா. உண்மையிலேயே நீங்க ஒரு தகப்பனா நான் சந்தேகப்படுறேன். காரணம் திரும்பி வாழ துடிக்கிற மகனை திருடனாவே இருறான்னு சொல்ற தகப்பனை நான் இப்பதான் பார்த்தேன். மகன் தொடக்கூடாத பாயிண்ட தொடரடா. 20 வருஷமா இருதயத்துல வச்சு குமரிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் கொட்டுறேன் கேள்ற. நாம என் மகனை படிக்க வச்சு பட்டதாரியாக்கி பெரிய உத்தியோகத்தராக்கி பரம்பரை கலங்கத்தையே தொடச்சி எறியணும்னு நினைச்சேன்டா. ஆனா என் மகனுக்கு என் குலத்தொழில் தான் கைவந்த கலையா இருக்கு தீர்ப்பு எழுதிட்டாக்கடா. அந்த தீர்ப்பை நீங்க மாற்றி எழுதியிருக்க வேண்டாமா? மாற்றி எழுத வேண்டாம் நினைச்சேன். அதுக்குள்ள என் மகன் அவசரப்பட்டுட்டானே. மகனா? உன்னத்தாடா சொன்னேன். உன்னத்துல சொல்றேன். மகன் ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்க. நான் எதை சொன்னாலும் நீ செஞ்சுட்டு தான் வரணும். ஏன் எதுக்காக காரண காரியமே கேட்டது. என்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீயா எந்த முடிவெடுக்க கூடாது. ஜாக்கிரதை. இத்தனை வருஷம் நான் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கிற தெளிவு எனக்கு ஏற்பட்ட. என்னடா சொன்ன? அடிச்சு பணிய வைக்கிற வயச உங்க பையன் தாண்டாப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லம்மா, உன் பையன் நான் போட்டு கொடுத்த பாதையில ஒரு விண்ணியும் பேசாம நடந்தான். ஆனா இப்ப தடம் பொருள ஆரம்பிச்சிருக்கான். நான் மட்டும் விட்டுடுவேன்னு நினைக்காத. இவ்வளவு உரிமையோட தொட என்ன தவிர வேற எவ்வளவுக்குமே யோகிதை கிடையாது. கத்தி பிடிப்பேன் கத்தியை காட்டுற ரணில் என்ன பத்தி நீ இன்னொரு தீர்மானத்துக்கு வரல நினைக்கிறேன். விஷயமா தீர்மானம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. என்ன தீர்மானம் பண்ண? என்ன நீ மருந்து காரணம் என்ன வேறத்துக்கு சொந்தமாக்கிட்ட. யாரவன்? மோகனா? தன் கைக்கு எப்ப விலங்கு வரும், தான் எப்ப ஜெயிலுக்கு போவோம்னு அவனுக்கே தெரியாது.
அவங்கிட்ட அவன் வாழ்க்கையை ஒப்படைக்க போற அடி பைத்தியக்காரி. பிக் பாக்கெட் ராணியான உன்னை பட்டத்து ராணியாத்தான் துடிச்சிட்டு இருக்கேன். என்னை விட அந்த திருட உனக்கு ஒருத்தவனா போயிட்டான்ல. எனக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, சாஸ்திர கத்னி. மதன், ஒருத்தர் உயர்ந்தவனா இல்லைங்க உண்மையா? ஒரு பொண்ணு அவன் அந்தஸ்து வச்சு தீர்மானிக்கிறது இல்ல, அவன் நடத்தி வச்சுதான் தீர்மானிக்கலாம். ராணி, கடைசியா சொல்றேன், நான் விரும்பின பொருள் ஏன் கைக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதே பொருள் நீ விரோதி கைக்கு போய் சேர்றது எனக்கு பிடிக்காது. சத்தியம் மடக்குமா, கையெழுத்துக்கு போற. மோகன், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என் முடிவு இருக்கட்டும், எங்க அப்பாவோட முடிவு நமக்கு சாதகமா இல்ல. அவ்வளவு தானே, எங்க அத்தையை மட்டும் சம்மதிக்க வச்சா போதும். 10 நிமிஷம் தான் அவங்க உங்க அப்பா மாத்திருவாங்க. உங்க அத்தையே சம்மதிச்சாலும் அவங்க கிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அந்தஸ்து இல்லைங்க, பணம் இல்லைங்க, அவ்வளவு தானே. அது மட்டும் இல்ல பிரசந்தா, நான் உண்மையிலேயே யாருங்கிற புரிவு கிட்ட சொல்லியே ஆகணும். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவனம் இல்லை, எனக்கு உங்க முடிவு தான் முக்கியம். சொல்லுங்களே.